அடையாறில் சாலையோரமாக சாக்கு மூட்டையில் மீட்கப்பட்ட இளைஞர் சடலத்தில் மீண்டும் ஒரு திருப்பமாக தற்பொழுது குழந்தையின் உடலும் மீட்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தையே கொன்றுவிட்டதாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், நேற்றைய தினம் அடையாறில் இந்த சாக்கு மூட்டையில் இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டது. அது குறித்த விசாரணையானது துரிதப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமாக இப்ப அந்த குழந்தையுடைய உடலும் மீட்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். குழந்தையுடைய உடல் எந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டது, எப்படி குழந்தையுடைய உடல் இருப்பது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது, நேற்றையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த விசாரணை எந்தெந்த கோணத்தில் சென்றுட்டு இருக்கு? சென்னை அடையாறு இந்திரா நகர் பகுதியில கடந்த 26ஆம் தேதி அதிகாலை சாக்கு மூட்டையில ஒரு இளைஞரோட சடலமானது கிடந்தது. உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த இறந்து கிடந்த வடமாநிலோட நபரோட அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த இளைஞர் யார் என்பது தொடர்பான விசாரணையில இறங்கினர். குறிப்பாக அவரது பாக்கெட்ல இருந்த ஒரு துண்டு சீட்டை அடையாளம் வைத்துதான் தற்போது போலீசார் வந்து அந்த நபர் யார் என்பது குறித்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த நபர் வந்து பீகாரை சேர்ந்த கௌரவ்குமார், வயது 24 என்பது தெரிய வந்திருக்கிறது. அதனை வைத்து இவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்ட போதுதான் இவரை சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்ட போது 2 நபர்கள் இந்த சாக்கு மூட்டையை தூக்கி வீசிவிட்டு சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதுல இருசக்கர வாகன பதிவெண்ணை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு அந்த 2 நபர்களை பிடித்திருக்கிறார்கள். அந்த 2 நபர்களை பிடித்த போதுதான் போலீசாருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது கிடைத்திருக்கிறது. அதாவது தாங்கள் வெறும் அந்த கௌரவ்குமார் என்ற வடமாநில இளைஞரை மட்டும் கொலை செய்யவில்லை எனவும் அவரது மனைவி குழந்தையை கொலை செய்து விட்டதாகவும் அந்த பிடிபட்ட நபர்களிடம் வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அதிர்ச்சி தகவலை கண்ட போலீசார் எங்கே வீசி இருக்கிறார்கள் அந்த உடலை எல்லாம் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது இவர்கள் மத்திய கைலாஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரையோரம் ஒரு உடலையும், அது மட்டுமின்றி மற்றொரு ஆற்றங்கரையோரம் மற்றொரு உடலையும் வீசி இருப்பதாக அவர்கள் தகவல் தெரிவித்த நிலையில தீயணைப்பு துறையினர் உதவியுடன் போலீசார் மத்திய கைலாஷ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையோரம் வந்து தேடி இருக்கிறார்கள். அப்போது 2 வயது மகன் அந்த குழந்தை வந்து போலீசார் வந்து தற்போது மீட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தையும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. அவரது மனைவியை கண்டுபிடிக்கக்கூடிய பணியில தீவிரமாக போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தரமணி பகுதியில ஒரு இடத்துல அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதனை தட்டி கேட்க வந்த போதுதான் சண்டை ஏற்பட்டு இந்த கொலை சம்பவம் 3 பேர் கொலை சம்பவம் நடந்திருப்பதாக போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவரது மனைவியோட உடலை தேடக்கூடிய பணியில போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதுவரை மொத்தம் 7 நபர்களை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதுல 2 நபர்களை போலீசார் இதுவரை கைது செய்திருப்பதாகவும் மற்ற நபர்களை தீவிரமாக தேடக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துல அடுத்தடுத்து பல்வேறு முடிச்சுகள் அவிழ்ந்து வருவதாகவும் மேலும் இந்த அவரது மனைவி கிடைத்த பின்னுதான் முழுமையான தகவல்கள் தெரிய வரும் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.